ராஜா கிட்டே இருக்கிறது ரஹ்மான் கிட்டே இருக்காது, ரஹ்மான் கிட்டே இருக்கிறது ராஜா கிட்டே இருக்காது. நான் ஒரு இசை அமைப்பாளர் இல்லை, இருக்கிறது 7 சுரம் தான். காலத்தோட மாற்றம், அந்த மூளை, அந்த புத்தி எனக்கு கொடுத்ததுக்கு நான் எந்த காலமும் மறக்க முடியாது. நான் என்னத்தை சொல்கிறது அவரை பற்றி, ராஜா பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கிறது பாக்கியமான விஷயங்கள், ரகசியங்கள். இளையராஜா, ரஹ்மான் இவர்களிடையே நீங்கள் காணக்கூடிய தனித்துவம். இளையராஜா ஏன்னா 2 பேரையும் நம்ம ஒரு இதில் வச்சு நினச்சக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் இது நான் முன்ன சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. ராஜா கிட்டே இருக்கிறது ரஹ்மான் கிட்டே இருக்காது, ரஹ்மான் கிட்டே இருக்கிறது ராஜா கிட்டே இருக்காது. அதனால் பகவானோட அனுகிரகத்தால் 2 பேரும் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள அபிமானத்தோடு தான் பார்க்க முடியும், தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு பாடகருக்கும் இசைத்துறையில் எந்த விஷயம் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வளர்ந்து வருபவர்களுக்கு ஆலோசனை கூறுவீர்கள்? நான் ஒரு இசை அமைப்பாளர் இல்லை, இருந்தாலும் பெரிய 2-3 இசை அமைப்பாளர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டிருக்கிறதுனால அது சொல்கிறேன். ஒரு கம்போசர் இல்லைன்னா இசையமைப்பாளருடைய ஒரு சங்கீதத்தை கேட்டுட்டு அதைப்படி செய்யணுங்கிறத ஆசை வைக்காமல், எனக்கு உள்ளே இருந்து என்ன வருது, என்னோடதா இல்லை மற்ற காப்பியா இதுங்கிற ஒரு ஞானம் இருக்கிறவங்க தான் சரியான இசையமைப்பாளர். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான், இந்த பர்டிகுலர் இது என்னோடது தான். இல்லை ஒரு பாடல் கேட்டுட்டு உடனே ஒரு ஆள் வேறு எங்கேயாவது ஒரு ஊரில் இருந்து சொல்கிறா, இல்லையா இதுக்கு 10 வருஷம் முன்னாடி இங்கே வந்திருக்கே, இந்த ஏதோ ஒரு ராஜ்யத்தில் இருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் அது அவனோடது இல்லையே. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் ஆக்சுவலி அப்படி ஒரே சுத்தமாக ஒன்றும் இருக்காது. இருக்கிறது 7 சுரம் தான். 7 சுரங்களை வச்சு உள்ள வித்தியாசத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சம்டைம்ஸ் இட் மே கம் எனிதிங். இசைக்கு மொழி இல்லை என்று கூறுவார்கள். இசை நீங்கள் பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இருந்த இசை பாணிக்கும் இப்பொழுது, அதாவது அது அன்று கர்நாடக சங்கீத அந்த முறைப்படி வந்த பாடல்களுக்கும் இப்பொழுது கூட மேற்கத்திய இசை சார்ந்து வரக்கூடிய பாடல்களுக்கும் எதில் அந்த உணர்வு எதை நாங்கள் இதை நம்ம பொறுத்தது ரசிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது பழைய காலத்தில் பாடல்களை பற்றி வேண்டாம், விடுங்கோ, பக்ஷணத்தை பற்றி எடுக்கலாம், சாப்பாடை பற்றி எடுக்கலாம். சாப்பாடை பற்றி பேசும்போது நம்ம வயசானவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு சாப்பிட்ட இட்லி ருச்சி இப்போ இல்லைடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி என்ன அது, இப்போ இருக்கிற இட்லிக்கும் ருசி இருக்கேன்னு ஒரு சிறுவன் சொல்லியாச்சுன்னா நம்ம எப்படி அதை இது பண்ண முடியும்? அது அவரோட டேஸ்ட் அப்போது அந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்கிற டேஸ்ட் இப்படி இருக்குன்னா அது தப்பாக எடுத்துக்கக்கூடாது. காலத்தோட மாற்றம், அந்த மாற்றத்தில் அதை போய் நம்ம ஜாஸ்தி பேசி அது பழைய காலம் வரணும்னு நினச்சிட்டு சும்மா அது வீணுது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை காலமாக நான் பாடின்னு இருக்கேன், பல விதமான பாடல்கள் பாடியிருக்கேன். என்னுடைய படிப்பினால், நான் படித்ததுனால என்னை கண்ட்ரோல்டு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இதை கெடுத்துக்காமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு இது இல்லாமல் அடிப்படாமல், அதாவது நான் சொல்கிறது போதை இதெல்லாம் சிகரெட்டு எல்லாம் அதுக்கெல்லாம் அடிப்படாமல் நான் போனதுனால இன்றைக்கி கூட இந்த வயசில் 76 ஆகிடுது. 76 ஆகி கூட ஒரு ஆளும் இன்னும் நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது. அது பகவானோட அனுகிரகம், என்னோட இது இல்லை. அந்த மூளை, அந்த புத்தி எனக்கு கொடுத்ததுக்கு நான் எந்த காலமும் மறக்க முடியாது. பட் ஆக்சுவலி வி கேன் ஸ்பாயில் நமக்கு இருக்கிற சொத்தை நம்ம நான் செலவு பண்ணி தேவையில்லாமல் எங்கேயோ எரிஞ்சு களையலாம். அதே மாதிரி தான் இதுவும், இந்த சொத்தை காப்பாற்றிட்டு இருந்தால் இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன் யங்ஸ்டர்ஸ்கிட்ட, கிடைச்சது இந்த பொருளை நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். அதுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ், நம்ம ஹேபிட்ஸ் தேவையில்லாமல் இது கெடுக்கிற
சாப்பாடுகளை எதையும் நம்ம வந்து பாடிக்கு அனுப்பக்கூடாது, பாடிக்குள்ளே அனுப்பக்கூடாது. பல பாடகர்கள் உங்களை பார்த்து பொறாமப்பட்டிருப்பார்கள். நீங்கள் பொறாமப்பட்ட ஒரு பாடகர் என்று யார் சொல்லுவீங்க? பொறாமைங்கிற வார்த்தை தப்பு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பொறாமைப்படுறதே கிடையாது. எப்ரிசியேஷனுங்கிறது அர்த்தம் வேறு. அதாவது நமக்கு பகுமானம், அதாவது நமக்கு அவர் மேலே பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது தமிழில் அபிமானம். அபிமானங்கிறதும் தமிழ் இல்லை, அது அபிமானம்ங்கிறது சான்ஸ்கிரிட் தான். அபிமானம்னா நம்ம வந்து தமிழில் கரெக்டாக சொல்ல போனால் பெருந்தன்மை பெருநிலை நம்ம அவரை பற்றி நினைக்கிறதுன்னா அந்த மாதிரி தான் நினைக்கணும். தவிர நான் வந்து பொறாமைப்படுறதே கிடையாது. பொறாமைப்படுறதுன்னா நமக்கு கிடைக்கலங்கிற எண்ணத்தினால் வர்றது அது இல்லை. அப்போது என்னென்னா எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எப்படின்னா கோவிலில் போனால், அது நம்ம இந்து கோவிலில் போனால் பூசாரி அதாவது வாத்தியார் வந்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி தெளிப்பார். அது சுத்தம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு நினைப்பு. சுத்தமாகிறதோ இல்லையோ அது வேறு விஷயம். பட் ஆக்சுவலி அந்த ஒவ்வொரு துளி தான் ஒவ்வொருத்தர் தலையில் போகும், வீழாமலும் இருக்கலாம். சிலவங்க தலையில் விழவே விழாது. அந்த மாதிரி தான் அந்த ஞானம்ங்கிறது கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது, அந்த தெளிக்கிறது தான். எல்லாம் பூர்ணமாக அந்த சொம்பில் இருக்கிற தண்ணி ஒருத்தர் தலையிலே வராது. அதனால் சங்கீதத்தினாக இருந்தாலும் சரி, ஒரு கவிஞராக இருந்தாலும் சரி, எழுத்தாளர் ஆசிரியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். அது கடவுள் கொடுக்கறது கொஞ்சம் தான் கொடுக்கும். பூர்ணமாக யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அப்போ நம்ம வந்து யாரையும் பொறாமப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நல்ல ஒரு பதில். அடுத்ததாக கேள்வி, இது உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். பல விருதுகளையும் பெற்றிருக்கின்றீர்கள், பலருடைய மனங்களில் நீங்காத இடம் பிடித்திருக்கின்றீர்கள். விருதா மக்களினுடைய அபிமானமா என்று வரும் பொழுது அதுக்கான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி கூறுவீர்கள்? நமக்கு இந்த பெருமைக்குரிய இந்த பெரிய ஸ்தானங்களெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமே மக்களோட அந்த அபிமானம் தானே. அந்த இதிலிருந்து தானே நமக்கு பேரும் புகழெல்லாம் வருதும். இப்போ நான் பாடியாச்சு, நல்ல ஒரு பாட்டு பாடியாச்சு, யாரும் கேட்கல, யாரும் அதுக்கு இது இல்லைன்னா அப்புறம் என்ன? அப்போ இத்தனை வருஷமாக நான் பாடிட்டு இருக்கிறத நல்லபடியாக இருக்குது, நல்லதாக ரசிச்சிருக்கோம் நாங்கள். எங்களுக்கு அவ்வளவு நல்லபடியாக நீங்கள் காலங்காலமாக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறது இருக்குது பாருங்க. அந்த அவார்டு தான் பெரிய அவார்டு. இளையராஜா, இயேசுதாஸ், இந்த நட்பை பற்றி ஒரு வரியில் நீங்கள் சொல்லணும் வேண்டாம், என்ன சொல்லுவீங்க? நான் என்னத்தை சொல்கிறது அவரை பற்றி இஸ் ஸோ கிரேட் அண்ட் கிரேட் கம்போசர். பக்தியில் கூட ரொம்ப ஈடுபட்டவர். அண்ட் அதுக்கு மீறி நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா யாராலையும் ஒரு ஆளை அளக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னையும் யாருக்கும் இன்றைக்கி பூர்ணமாக யாருன்னு தெரியாது. பட் ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ வெளியில் நம்ம பார்க்குறது பேசுகிறது தவிர அது இல்லை. மனுஷன்னா உள்ளே போனோம். நம்ம யாராலையும் ஒரு ஆளுக்கு உள்ளே போய் ஒரு ஆளுடைய கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் இளையராஜா பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கிறது பாக்கியமான விஷயங்கள். அந்த ஆந்தரிகமாக நமக்கு போகவே முடியாது. அது அவருக்கு தான் தெரியும். நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்துருக்கிற சங்கீதம், அவர் கொடுத்துருக்கிற அவரோட லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. உங்களை பற்றி இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத ஏதாவது ரகசியங்களை எங்களோட ஷேர் பண்ணிடலாமா? எனக்கு ரகசியங்கள் இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் சங்கீதம் தான் என்னோட முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் என்னுடைய ஜென்ரலாக என்னுடைய நாட் ஓன்லி இலங்கை எல்லாருக்கும் என்னுடைய சங்கீத ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். சினி உலகம், Anytime Cinema, www.cineulagam.com. ஏதோ நாங்கள் 2 பேர் முட்டி மோதி சண்டை போட்டுக்கிற மாதிரி வருத்தமாக இருக்கு, ரொம்ப கோவமாக இருக்கு. Thank you.